அனைவருக்கும் வணக்கம். நம் கவுண்டரையா அவர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த 35 வருடங்களாக சிறப்பான சமுதாய பணி செய்து கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த அமைப்பான தமிழக கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் சங்கம் மற்றும் இளைஞரணியின் ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டமானது வருகிற நவம்பர் 24ஆம் தேதி, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அரச்சலூரில் புத்தா மஹாலில் நடைபெற இருக்கிறது. நம் சமுதாய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கும் ஒவ்வொருவரும், நம் சமுதாய மக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களோட மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கடந்த சில மாதங்களாக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அமைப்பு ஒரு சிறிய தொய்வை சந்தித்தது. இதுக்கு காரணம் பொருளாதார கட்டமைப்பு தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஒரு தனி நபரால் செலவு செஞ்சு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். நம்ம அனைவரும் ஒரு சமுதாயமாக இந்த அமைப்பு மூலமாக நம் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறதுங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம். அதை நோக்கி தான் இந்த அமைப்பு போயிட்டுருக்கிறதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கும் நான் அவங்க எல்லாத்துட்டையும் சொல்லி கொடுத்துருக்கிறது, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இந்த மூணுலையும் தன்னிறைவை அடைந்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். இந்த மூணுலையும் தன்னிறைவை அடையணுன்னா நம்ம சமுதாயத்தில் வளர்ந்தவர்கள் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும். படித்தவர்கள் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உதவி செய்யணும். அதாவது அவங்களோட அனுபவத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும். அதே மாதிரி சுயதொழில் செஞ்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க சுயதொழில் செய்கிறதுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு, அது எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும். நிர்வாக படிப்புகளான ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கிறவங்களும் இந்த படிப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும். இன்றைக்கும் நம்ம சமுதாயத்தில் படிக்க முடியாமல் ஏழையாக இருக்கிற, பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இது உருவாகணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். அதை நோக்கி தான் இந்த அமைப்பு போயிட்டுருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப முக்கியமானது கல்வி. இன்றைக்கும் நம்ம இளைஞர்கள் ஆரம்ப கல்வியிலேருந்து 12வது வரைக்கும் ஈஸியாக கிடச்சிருது. அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு தயக்கப்படுறதுனாலையோ, இல்லை அந்த படிப்பு கிடைக்காதனாலையோ, இல்லை அதுக்கு பொருளாதார வசதி இல்லாதனாலையோ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த பள்ளி படிப்புலேருந்து பட்டப்படிப்புக்கு போகக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு சரியான ஒரு உதவியும் வழிகாட்டுதலும் இல்லாதனால தான் அவங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல், கண்ட விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறது, போஸ்டர் ஓட்டுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க போகிறாங்க. இதுக்கு நம்ம அரசாங்கம் நிறைய விஷயங்களில் நம்ம அரசாங்கம் நம்ம மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்குது. உங்கள் எல்லாத்திற்கும் தெரியும், வித்யாலட்சுமிங்கிற அந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு நம்ம அரசாங்கம் முழு உதவியும் செய்யுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது. 12வது படித்ததுக்கப்புறம் பொருளாதாரம் இல்லை, எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லைங்கிற மாதிரி எல்லாருமே அதுக்கப்புறம் படிப்பை விட்டுட்டு கிடைச்ச வேலைக்கு போய் அவங்க ஒரு பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க. அதனால் பிடிச்ச பட்டப்படிப்பை அவங்க படிக்கணும். அதுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு உதவியும் நம்ம சமுதாய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அதை இந்த அமைப்பு படிப்பில் மட்டும் இல்லை, வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கும் மானியம் 9 லட்ச ரூபா நம்ம அரசாங்கம் கொடுக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பயிர்க்கடன் கொடுக்குது விவசாயிகளுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு. ஏன் பட்டப்படிப்புன்னு இல்லை, ஆரம்ப கல்வியிலையும் நம்ம அரசாங்கம் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்குது. இந்த உதவிகள் அனைத்தும் நம்ம சமுதாய மக்களை போய் சேரணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு மூலமாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு குறிக்கோளாக இந்த அமைப்பை நம்ம எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இந்த நிர்வாக கட்டமைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வால்மீகி ட்ரஸ்ட் மூலமாக நம்ம நிறைய நல்ல விஷயங்களை, மருத்துவ முகாமாகட்டும், இல்லை ஒரு சின்ன உதவியாகட்டும், கல்விக்கு உதவியாகட்டும், இல்லை என்னென்ன உதவி நம்மளால் முடியுமோ அந்த உதவிகளை வால்மீகி ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வால்மீகி ட்ரஸ்ட் நம்ம சமுதாயத்திற்கு உதவி செய்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி அந்த ட்ரஸ்ட்டோட அறிமுக விழாவும் இந்த ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெறும். முதல் விஷயம் ட்ரஸ்ட்டோட அறிமுகம். அடுத்தது நம்ம நிர்வாகிகள், அதாவது நம்ம நிர்வாகிகள் ஒரு 50 பேர்த்துக்கான ஒரு அறிமுகம் நடைபெறும்.
அதற்கு பிறகு நம் சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள், நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களோட அறிவுரையும் மற்றும் சொற்பொழிவும் நடைபெறும். கடைசியாக கருத்து கேட்பு, அதாவது நம்ம எப்படி நம்ம சமுதாயத்தையும் நம்ம சங்கத்தையும் நம்ம அமைப்பையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, எப்படி நம்ம சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துறது அப்படிங்கிற கருத்து கேட்ப நம்ம எல்லாருமே மக்களிடையே வைப்போம். அவங்க சொல்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அதன்படி நம்ம ஒவ்வொரு மாதமும் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு செயல்பாடு, அது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மக்களை போய் நம்ம சந்திக்கணும். நம்ம சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணுங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அதனால் இந்த கூட்டத்திற்கு அவசியம் அரச்சலூரில் வர நவம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும். உங்களோட மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நம்ம சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த அமைப்பு மூலமாக ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக நம்ம இருக்கணும். இளைஞர்களாகட்டும், குழந்தைங்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், இல்லை இது உதவி தேவைப்படுற யாராக இருக்கட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த அமைப்பு மூலமாக செய்யலாம். அதுக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பொருளாதாரம் இல்லைன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. இன்றைக்கி பஸ் ஏறி நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுனா கூட பாக்கெட்டில் 10 ரூபா இல்லைன்னா, டிக்கெட் எடுக்க காசு இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது. இந்த பொருளாதார கட்டமைப்பை சிறப்பாக செய்து இனிமேல் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இந்த அமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு நீங்கள் அனைவரும் உங்களோட பங்களிப்பை கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கை ஓசை எழுப்பாது, ஊர் கூடி தேர் இழுத்தாதான் நம்மளால் சாதிக்க முடியும். நம்ம சமுதாயத்தில் வரலாறாகட்டும், கோயில் உரிமையாகட்டும், எல்லா உரிமைகளையும் நம்ம வந்து இந்த அமைப்பு மூலமாக சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அரச்சலூரில் நடக்கிற இந்த கூட்டத்திற்கு நவம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அவசியம் வந்து கலந்து கொண்டு உங்களோட மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உங்களை எல்லாத்தையும் அன்றைக்கி நான் வந்து அரச்சலூரில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக வந்துடுங்க. இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு உங்களால் ஆன உதவியை நீங்கள் செய்யணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாருங்கள், ஒன்றுபடுவோம், நாமும் முன்னேறுவோம், நம் சமுதாயத்தையும்